Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பொள்ளாச்சியில் 2019ஆம் ஆண்டில் கல்லூரி மாணவிகளை வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டல் விடுத்த வழக்கில் மே 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்குகிறது நீதிமன்றம். இந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பொள்ளாச்சியில் 2019ஆம் ஆண்டு கல்லூரி மாணவிகளை வன்கொடுமை செய்து மிரட்டல் விடுத்த வீடியோ வழக்கில் மே 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்குகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரம். வணக்கம். அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் என்பது தமிழகத்தையே உலுக்கிய மிகப்பெரிய ஒரு சம்பவம். இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பான வழக்கு கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில இந்த வழக்கில் அரசு மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட தரப்பு என 2 தரப்பு வாதங்களும் அதே போன்று அரசு சார்பில் பதில் வாதமும் நிறைவடைந்தது. இன்றைய நிலையில அரசு சார்பில் பதில் வாதம் நடைபெற்று முடிந்த நிலையில தீர்ப்பு என்ற ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில வருகிற மே மாதம் 13ஆம் தேதி இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பானது வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் குற்றவாளிகள் 9 பேர் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 8 பெண்களினுடைய புகாரின் அடிப்படையில தான் சிபிஐ வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில தற்பொழுது அனைத்து வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு என்பது வருகிற 13ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை விதிக்கப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பெருவாரியான பெண்கள் அமைப்பு மற்றும் அரசியல் கட்சிகள் இந்த வழக்கின் தீர்ப்பை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது தீர்ப்பின் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு மேலும் வலுத்திருக்கிறது என்றே கூறலாம். விவரங்களுக்கு நன்றி அருண். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.